சரி. இன்னைக்கு அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரம் பார்க்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா, முதல் 10 வசனங்கள் ஒரு பகுதி. அந்த முதல் வசனத்தை தலைப்பாக போட்டுக்கலாம். சரிங்களா? முதல் வசனம் தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. நாங்கள் தப்பி கரை சேர்ந்த பின்பு அந்த தீவின் பேர் மெலித்தா என்று அறிந்தோம். ஸோ அதுதான் அதோட தலைப்பு. சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா, மெலித்தா தீவில் அவர் பண்ணுற ஊழியங்கள். இந்த 3 மாதம் வந்து அந்த மெலித்தா தீவில் ஊழியம் செய்கிறார். அந்த பகுதி தான் இது. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா, கப்பல் சேதம் போன அதிகாரம் பார்த்தோம். கப்பல் சேதத்தில் அடிபட்டிருந்தாங்க. ஸோ கப்பல் சேதத்தில் வந்து தேவன் வந்து கிருபையாக அவளை பாதுகாத்தார். எல்லோரும் தப்பி கரை சேர்ந்தார்கள்னு சொல்லி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா, அது தீவுக்கு வராங்க. இந்த தீவு பேர் என்னன்னு சொல்லி பார்த்தா மெலித்தா தீவு. சரிங்களா? அந்த 3 மாதம் வந்து மெலித்தா தீவில் என்ன ஊழியம் செய்கிறார். ஸோ அதான் வந்து இந்த 10 வசனங்கள் முதல் பகுதி. சரிங்களா? முதல் வசனத்தை தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. நாங்கள் தப்பி கரை சேர்ந்த பின்பு அந்த தீவின் பேர் மெலித்தா என்று அறிந்தோம். அந்நியராகிய அந்த தீவார் எங்களுக்கு பாராட்டின அன்பு கொஞ்சமல்ல. அந்த வேளையிலே பிடித்திருந்த மழைக்காகவும் குளிருக்காகவும் அவர்கள் நெருப்பை மூட்டி எங்கள் அனைவரையும் சேர்த்து கொண்டார்கள். ஸோ பார்த்தீங்கன்னா பயங்கரமாக புறஜாதியார் தான். இப்போ தானே பார்த்தீங்கன்னா அதிகமாக அன்பு செலுத்துறதை நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். பார்த்திங்கன்னா அவங்க எல்லாம் வந்து மழையாக இருந்துச்சு. பார்த்திங்கன்னா குட்டி நெருப்பை மூட்டி அவங்களுக்கு வந்து அது எல்லாரையும் வந்து சேர்த்துக்கொள்கிறாங்க. பவுல் சில விறகுகளை வாரி அந்த நெருப்பின் மேல் போடுகையில் ஒரு விரியன் பாம்பு அனலுரைத்து புறப்பட்டு அவனுடைய கையை கவி கொண்டது. விஷப்பூச்சி அவன் கையிலே தொங்குகிறதை அந்நியராகிய அந்த தீவார் கண்டபோது, இந்த மனுஷன் கொலை பாதகன், இதற்கு சந்தேகமே இல்லை, இவன் சமுத்திரத்துக்கு தப்பி வந்தும் பலியானது இவனை பிழைக்க ஒட்டவில்லை என்று தங்களுக்குள்ளே சொல்லி கொண்டார்கள். அவன் அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாதிருந்தான். அவன் வீக்கம் கண்டு அல்லது அவன் சடிதாய் விழுந்து சாவான் என்று அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். நெடுநேரமாய் பார்த்து கொண்டிருந்தும் ஒரு சேதம் அவனுக்கு வராததை கண்டபோது வேறு சிந்தையாகி இவன் தேவன் என்று சொல்லி கொண்டார்கள். ஸோ அந்த இடத்துல பார்க்குறோம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா விறகு எடுத்து போட்டு நெருப்பில் போட்டுட்ருக்காங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெறியன் பாம்பு வந்து அவர் பவுலுடைய கையை கவியிருச்சு. இன்னே பார்த்தீங்கன்னா அந்த விஷப்பூச்சி கைனா அப்படியே தொங்கிட்டுருக்கு, அவர் கையில் தொங்கிட்டுருக்கு. அவர் அதை உதறி போட்டுறாரு. ஆனால் இருக்கிறவங்களெல்லாம் இப்போ நினச்சிக்கிறாங்க, இவன் பயங்கரமான பாவியாக இருப்பார் போல் இருக்குது, ரொம்ப துன்மார்க்கராக இருப்பார் போல் இருக்குது, ஏதோ கப்பல் சேதத்துலேருந்து தப்பிச்சு வந்துட்டார், ஆனால் இவர் ரொம்ப மோசமாக இருக்கிறனால பழி வந்து இவரை உடலை, அதனால் வந்து இப்போ இந்த இடத்துல என்ன சாக போகிறார் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் வந்து இன்னும் பார்த்துட்ருக்காங்க. பார்த்தீங்கன்னா பயங்கர மோசமான நல்லா இருப்பார் போல் இருக்குன்னு சொல்லி அவங்க எல்லாம் மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. அவன் அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாததுனால அவங்க பார்த்துட்டே இருக்காங்க. ஏன்னா விரியன் பாம்பு கடிச்சு யாரும் வந்து உசுரோடு இருந்ததில்லை. சரிங்களா? ஆனால் பார்த்தீங்கன்னா என்னடா சாவாங்கன்னு நினச்சி இவர் பாட்டுக்கு அதை கண்டுக்கவே இல்லை. வேறு பாட்டுக்கு அது அந்த பூச்சியை தூக்கி வந்து என்ன பண்ணுற தீயில் தூக்கி போட்டுறாரு. போட்டு பார்த்தீங்கன்னா இவர் பாட்டுக்கு அமைதியாக இவர் பாட்டுக்கு இவர் வேலையை பார்த்துட்ருக்கார். அவனுக்கு வீக்கம் கண்டு அல்லது அவன் சடிதியாய் விழுந்து சாவான் என்று அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். நெடுநேரமாய் பார்த்து கொண்டிருந்தும் ஒரு சேதம் அவனுக்கு வராதது கண்டபோது வேறு சிந்தையாகி இவன் தேவன் என்று சொல்லி கொண்டார்கள். ஏன்னா தீவின் பகுதியில் நிறையா விஷயங்கள் இருக்கும். விஷப்பாம்பு கடித்து நிறைய பேர் மறித்ததை அவங்களாம் பார்த்துருப்பாங்க. ஆனால் இவங்களும் அதே மாதிரி தான் பார்த்துட்ருக்காங்க. இவருக்கு எதோ ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தா இவருக்கு ஒன்றுமே ஆகலை. ஸோ பார்த்திங்கன்னா அவங்க வேறே சிந்தையாகி தேவன் என்று சொல்லி கொண்டார்கள். ஸோ நம்ம வேதத்தில் பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா ஒரு காரியமாக போயிட்டுருக்காரு. போகும்போது இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறையா எதிர்ப்புகள் வரும். சரிங்களா? ஆனால் பார்த்திங்கன்னா நம்ம அந்த பூச்சியை எதிர்த்து தூக்கி போடுற மாதிரி நம்ம தூக்கி போட்டு போயிட்டே இருக்கணும். பாருங்கள், இந்த பார்த்திங்கன்னா நம்ம சில சித்தத்தை நிறைவேற்றும் போது தடைகள் நிறையா வரும் பாருங்கள். ஆனால் தடைகளை நீக்கி போடுகிற ஒரு தேவன் வந்து தடைகள் எல்லாம் நீக்கி வந்து எல்லாவற்றையும் மாற்றி போடுவார் பாருங்கள். சிலருடைய கடின பேச்சுகள் நம்ம எப்படியே நம்ம முன்னேறி செல்ல அதை தடுத்து போகும். பார்த்திங்கன்னா சில பிரச்சனைகள் நம்ம அதை கடந்து சொல்லாதபடி சில பாவங்கள் நம்மை முன்னேறி சொல்லாதபடி இந்த பூச்சி மாதிரி நம்மளை கவி கொண்டு இருக்கோம். நம்ம என்ன பண்ணணும், அதெல்லாம் வந்து அந்த தீயில அந்த பூச்சியை அவர் வந்து உதறி போட்ட மாதிரி நம்ம என்ன பண்ணணும், இதெல்லாம் தூக்கி தீயில உதறி போட்டு நம்ம தட்டி விட்டுட்டு போயிட்டே இருக்கணும் பாருங்கள். சரிங்களா? ஒரு முக்கியமான ஒரு காரியம் வேதத்தில் பார்க்குறோம். மார்க்கில் ஆண்டவர் சொல்கிறாரு, சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது அப்படின்னு சொன்னாலும் தம்மை அண்டிக் கொள்கிறவர்கள் அவர் கேடகமாக இருக்கிறார். அவர் விசுவாசிக்கிறவர்களுக்கு அபிஷேகம் பெற்றவர்களுக்கு தேவன் அவர் கேடகமாக இருக்கிறான்னு சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ தேவன் வந்து பாதுகாக்கிறதுக்காக இருப்பாருங்க. தேவன் கிருபையாக வந்து அவர் பாதுகாத்ததை நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். சரிங்களா? அப்போ பார்த்து தேவனோடு நடக்கும்போது எல்லாமே நம்ம நடக்கிறது எல்லாமே வந்து அற்புதமாக இருக்கும் பாருங்கள். சரிங்களா? அதனால் பார்த்திங்கன்னா தடைகளை நம்ம மீறி எல்லா தடைகளெல்லாம் தூக்கி போட்டுட்டு நம்ம பாட்டுக்கு தேவன் நமக்கு வைத்திருக்கிற திட்டத்தை நோக்கி இந்த இலக்கை நோக்கி நம்ம ஓடுகிறவர்களாக இருக்கணும் பாருங்கள். 7ஆம் வசனம் பாருங்கள். தீவுக்கு முதலாக யூபிலியூ என்னும் பேர் கொண்டவனுடைய நிலங்கள் அந்த இடத்திற்கு சமீபமாக இருந்தது. அவன் எங்களை ஏற்றுக்கொண்டு
3 நாள் பச்சமாய் விசாரித்தான். யூப்ளியனுடைய தகப்பன் ஜுரத்தினாலும் இரத்த பேதியினாலும் வருத்தப்பட்டு கிடந்தான். பவுல் அவனிடத்திற்கு போய் ஜெபம் பண்ணி அவன் மேல் கைகளை வைத்து அவனை குணமாக்கினான். ஸோ பார்த்தீங்கன்னா தீவுக்கு முதலாளி யூப்ளியோ அவருடைய தகப்பன் வந்து பார்த்திங்கன்னா ஜுரத்தினாலும் இரத்த பேதியினாலும் அவஸ்தைப்பட்டுருக்கார். பவுல் போய் அவர் மேலே கை வச்சு ஜெபம் பண்ணி சுகமாக்குறார். ஸோ இது நடந்த பின்பு தீவிலே இருந்த மற்ற வியாதிக்காரர் வந்து குணமாக்கப்பட்டார்கள். பார்த்திங்கன்னா அந்த இடத்துல பார்க்குறோம். பார்த்திங்கன்னா இந்த அற்புதத்தை நடந்த தீவில் இருக்கிற எல்லா வியாதிக்காரங்கள்லாம் வந்துட்டாங்க. எல்லோரும் வந்து எல்லோரும் ஒரு கை வச்சு வச்சு எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா சுகமாயிடுது. சரிங்களா? பார்த்திங்கன்னா எவ்வளவா தேவன் அவரை பயன்படுத்துகிறாருன்னு சொல்லி நம்ம அப்புறம் அந்த இடத்துல பார்க்குறோம். வேதத்தில் பார்க்குறோம். வேதத்தில் இந்த 19ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். தேவன் பவுலின் கைகளினாலே விசேஷித்த அற்புதங்களை செய்தான்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ இயேசு கிறிஸ்துவ வந்து யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை தேடி வந்தாங்களோ அவங்கெல்லாம் அற்புதத்தை பெற்றுக்கொண்டாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சரிங்களா? அப்போ இயேசு கிறிஸ்து ஒரு பவர் ஹவுஸாக இருந்தார். இப்போ அதை பார்த்தீங்கன்னா இவர் பார்த்திங்கன்னா ஒரு பவர் ஹவுஸ் மாதிரி மாறிட்டார் பாருங்கள். ஒரு பவர் ஹவுஸ் மாதிரி. சரிங்களா? பரவாயில்ல, வந்தவங்களுக்கு எல்லாம் அற்புதத்தை கொடுக்குறாரு நம்ம பார்க்குறோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அப்படி தான் இருக்கணும் பாருங்கள். ஆவியில் நிரம்பி இருக்கிறாங்க பாருங்கள். எப்போவுமே ஜெபம் பண்ணி தேவனோட ஐக்கியமாக இருந்து ஒரு பவர் ஹவுஸ் மாதிரி இருக்குது. அதை வேதத்தில் நம்ம பார்க்குறோம். நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள், உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்குன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள். வேதத்தில் பார்க்குறோம். சங்கீதம் 104 அவர் தம்முடைய ஊழியக்காரரை அக்னி ஜோலைகளாய் மாற்றுகிறார் சொல்லி தான் அக்னி ஜோலையாக இருக்காது. தேவனுக்காக பற்றி வைராக்கம் இருந்தால் அவர் மூலமாக ஒருத்தர் அக்னி ஜோலையாக இருந்தால் அவர் மூலமாக அவர் பேசினாலே வல்லமை வெளிப்படும், அவர் தொட்டாலே அற்புதம் நடக்கும், அடையாளங்கள் நடக்கும். பார்த்திங்கன்னா அதுதான் அந்த அக்னி ஜோலையாக பயன்படுத்துகிற ஒரு பிரசங்கம் பண்ணாலே பார்த்திங்கன்னா அநேக ரசிக்கப்படுவாங்க. தேவன் பலத்த காரியங்களை செய்வது அக்னி ஜோலையாக இருக்கிறது பாருங்கள். இப்போ தேவன் அவர்களை அக்னி ஜோலையாக மாற்றிருக்கார். பார்த்தீங்கன்னா ஒரு பவுல் ஒரு நல்ல உதாரணம் பாருங்கள். தேவன் இந்த பவுலை எப்படி ஒரு அக்னி ஜோலையாக எடுத்து பயன்படுத்தான்னு சொல்லி நம்ம அந்த இடத்துல பார்க்குறோம் பாருங்கள். அதுதான் நம்ம 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் நான் பார்க்குறோம். அப்போஸ்தலருடைய அடையாளங்கள் எல்லா விதமான பொறுமையோடும் அற்புதங்களோடும் அதிசயங்களோடும் உங்களுக்குள்ளே நிரூபிக்கப்பட்டதே அப்படின்னு சொல்லி சொல்கிறார். பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஊழியக்காரனுடைய அடையாளமே என்ன அப்படின்னா அற்புத அடையாளங்களும் வச்சுருங்களா. இப்போ ஒரு அப்போஸ்தலனுடைய அடையாளங்களே பார்த்தீங்கன்னா அதிசயங்களும் அற்புதங்களும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ நம்ம அந்த மாதிரி கேட்கணும் பாருங்கள். ஏதோ நம்ம வெறும் பிரசங்கத்தோடு நிறுத்தி விடாதபடிக்கு நம்ம கேட்கணும். ஆண்டவரே என்னையும் வல்லமையாக எடுத்து பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கணும் பாருங்கள். ரொம்ப முக்கியமான ஒரு இதை இயேசு கிறிஸ்து சொல்கிறார். நீங்கள் போய் மரித்தோரை எழுப்புங்க, வியாதியஸ்தர்கள் குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், இலவசமாக பெற்றுங்க, இலவசமாக கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். பார்த்திங்கன்னா பாவியில் நம்ம நிரம்பி எப்படி எப்படி வல்லமையாக எடுத்து ஸ்தேவான் மூலமாக ஆண்டவர் பலத்த அற்புதங்களை செய்தார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பிலிப்பின் மூலமாக பலத்த அற்புதங்களை செய்தார். இந்த பவுல் மூலமாக பலத்த அற்புதம் செய்கிறார். தேவன் வந்து பச்சைப்பாதம் உள்ளவர் அல்ல. சரிங்களா? அவர் வந்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இப்போ இவங்களெல்லாம் பயன்படுத்தின தேவன் நம்மையும் பயன்படுத்த வல்லவராக இருக்கிறார் பாருங்கள். அப்போ ஆவியான ஒரு கையில் நம்ம ஒப்பு கொடுக்கும்போது தேவன் வந்து எல்லாவற்றையும் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார் பாருங்கள். அதான் நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை காண்பிக்கும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்குதுன்னு சொல்லுவோம் வேதத்தில் பார்க்குறோம். சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கும்போது நம்மளையும் தேவன் வல்லமையாக பயன்படுத்த வல்லவராக இருக்க. இப்போ இந்த வசனத்தை சொல்லி ஜெபம் ஒன்று பாருங்கள். ஆண்டவரை என்னையும் வல்லமையாக எடுத்து பயன்படுத்துங்க. இப்போ அழைப்பு கேட்ட கிருபையை கொடுப்பார், அழைப்பு கேட்ட வரங்களை கொடுப்பார். நீங்கள் அதை தைரியமாக பயன்படுத்துங்க. நீங்கள் வந்து ஒரு கால் எடுத்து வைங்க, ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க. தேவன் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார். தேவன் வல்லமையாக கிரியை செய்ய வல்லமை. தான் வேதத்தில் மார்க்கில் கடைசியில் சொல்லும்போது சொல்கிறாரு, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள், வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார், சுஸ்தமாவார்கள், சர்ப்பங்களை எடுப்பீர்கள். அப்போ பார்த்தீங்கன்னா யாருமே ஒன்றும் சீதப்படுத்தாது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடக்கும் பாருங்கள். இயேசுவின் நாமத்தில் அதிசயம் இருக்கும். இயேசுவின் நாமத்தில் பிசாசுகள் துரத்தப்படும். இயேசுவின் நாமத்தினால கட்டுகள் உடையும் பாருங்கள். சரிங்களா? இப்போ சுவிசேஷ புஸ்தகத்தில் இயேசு கிறிஸ்து செஞ்சார். இப்போ இதில் வந்து அவருடைய ஊழியக்காரர்கள் வந்து இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் செய்கிறத நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். இது நமக்கு ஒரு மாதிரியாக நம்ம இங்கே காட்டப்பட்டிருக்கு. சரிங்களா? அப்போ நம்ம ஊழியக்காரர்களாக இருந்தீங்கன்னா யாராக இருந்தாலும் சரி விசுவாசிக்கிறாலும் நடக்க முடியாது. இப்போ யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ இயேசுவின் நாமத்தை சொல்கிறாங்களோ நிச்சயமாக அவர் மூலமாக வந்து விசுவாசிச்சிங்கன்னா நிச்சயமாக அவர் மூலமாக தேவன் அற்புதத்தை செய்ய என்று வல்லவராக இருக்கிறார் பாருங்கள். அவர்கள் எங்களுக்கு அநேக மரியாதை செய்து நாங்கள் கப்பல் ஏறி போகிற போது எங்களுக்கு தேவையானதை ஏற்றினார்கள். ஸோ பார்த்தீங்கன்னா 3 மாதம் அங்கே இருக்கார். 3 மாதம் வந்து அங்கே நல்லா ஊழியம் பண்ணுறார். சரிங்களா? அடுத்த பார்த்தீங்கன்னா 11ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரைக்கும் அடுத்த பகுதி. 11ஆம் வசனத்தை தலைப்பாக போட்டுக்கலாம். 11ஆம் வசனம் அப்படியே தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. 3 மாதம் சென்ற பின்பு அந்த தீவிலே
மழைக்காலத்திற்கு தங்கியிருந்த மிதுனம் என்னும் அடையாளமுடைய அலெக்சாந்திரிய பட்டணத்து கப்பலிலே நாங்கள் ஏறி புறப்பட்டு தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. சரிங்களா? 3 மாதம் கழித்து மறுபடியும் வந்து மிதுனம் அடையாளமுள்ள அலெக்சாந்திரிய பட்டணத்து கப்பலத்தில் ஏறுறாங்க. அப்போ அங்கேருந்து ரோமாபுரிக்கு போகிறாங்க. சரிங்களா? அப்போ அந்த கப்பலில் ஏறிட்டாங்க. அதை பயணங்கள் தான் அடுத்தது. சரிங்களா? அடுத்த பகுதி பயணம் பண்ணுறாரு. அங்கேருந்து ரோமாபுரிக்கு வந்து சேருவார். அதான் அடுத்த பகுதி 11ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரைக்கும் ஒரு பகுதி. 11ஆம் வசனம் வாசிக்கிறேன். 3 மாதம் சென்ற பின்பு அந்த தீவிலே மழைக்காலத்திற்கு தங்கியிருந்த மிதுனம் என்னும் அடையாளமுடைய அலெக்சாந்திரிய பட்டணத்து கப்பலிலே நாங்கள் ஏறி புறப்பட்டு சீரக்கூசா பட்டணத்தை சேர்ந்து அங்கே 3 நாள் தங்கினோம். அவ்விடம் விட்டு சுற்றியோடி ரேகியு துறைமுகத்துக்கு வந்து சேர்ந்தோம். மறுநாளிலே தென்னர் காற்றெடுக்கையில் புறப்பட்டு 2ஆம் நாள் புத்தேயோலி பட்டணத்திற்கு வந்து அங்கே சகோதரரை கண்டோம். பார்த்திங்கன்னா அந்த இடத்துல புத்தேயோலி அப்படிங்கிற அந்த பட்டணத்துக்கு வர்றாரு. அவர்கள் அங்கே சகோதரரை பார்க்குறாரு. அவர்கள் எங்களை 7 நாள் தங்களிடத்தில் இருக்கும்படி வேண்டிக் கொண்டார்கள். அந்தபடி நாங்கள் இருந்து பின்பு ரோமாபுரிக்கு போனோம். அங்கேருந்து பார்த்திங்கன்னா 7 நாள் அங்கே இருக்கார். அவங்களுக்கு அங்கே ஊழியம் செய்கிறார். அவ்விடத்திலிருந்து சகோதரர்கள் நாங்கள் வருகிற செய்தியை கேள்விப்பட்டு சிலர் அப்பியுப்புறம் வரைக்கும், சிலர் 3 சமுத்திரம் வரைக்கும் எங்களுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். சிலர்லாம் வந்து கூட வர்றாங்க, சிலர் வந்து அவரை பார்க்குறாங்க. அவர்களை பவுல் கண்டு அவங்களெல்லாம் பார்க்க வராங்க. பவுலை கூட வராங்க சிலர். அந்த டிஸ்டன்ஸுக்கு அவங்க தூரமாக வர்றாங்க. அவர்களை பவுல் கண்டு தேவனை ஸ்தோத்தரித்து தைரியம்னார். நிறைய சகோதரர்கள் பார்க்குறாரு. ஒரு சகோதரர் விசுவாசியை பார்த்தாலே ஒரு சந்தோஷம் வரும்பாங்க. அதை வேதத்தில் பார்க்குறோம். இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமாக இருக்குது. ஒரு புறஜாதியாரை பார்க்குறதுக்கும் ஒரு சகோதரரை பார்க்குறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருப்பாங்க. ஒரு விசுவாசியை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு தேவ அன்பு பொங்குது பாருங்கள். அதுவும் ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான காரியம். ஒரு சந்தோஷ சமாதானம் நமக்குள்ளே வருது பாருங்கள். ஏன்னா அவங்க தான் வந்து தேவனுடைய காரியங்களை பற்றி பேசுவாங்க, மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க, மற்றவர்களை திடப்படுத்துகிறவர்களாக இருப்பாங்க, விசுவாசத்தை பலப்படுத்துகிறவர்களாக தைரியப்படுத்துகிறவர்களாக இருப்பாங்க. சரிங்களா? அதனால தான் ஆண்டவர் சொல்கிற சகோதரரோட ஐக்கியம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த வேதத்தில் பார்க்குறோம். சகோதர ஸ்நேகம் நிலைத்திருக்க கடுவுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். 16ஆம் வசனம் பாருங்கள். நாங்கள் ரோமாபுரியில் சேர்ந்தபோது 100க்கு அதிபதி தன் காவல் இருந்தவர்களை சேனாதிபதியிடத்தில் ஒப்புக் கொடுத்தான். அப்பொழுது பவுல் தன்னை காத்திருக்கிற சேவகனுடனே தனித்து குடியிருக்கும்படி உத்தரவு பெற்றுக்கொண்டான். பார்த்திங்கன்னா அந்த 100க்கு அதிபதி வந்து சேனாதிபதியிடத்தில் ஒப்பு கொடுத்துட்றாரு. பார்த்திங்கன்னா ரோமாபுரியை வந்து சேர்ந்துட்டாங்க. தேவ சித்தம். சரிங்களா? அப்போ சோமாபுரம் ஆண்டவர் சொன்னார், ஏற்கனவே நீ வந்து எருசலேமில் சாட்சி கொடுத்தது போல் ரோமாபுரிக்கும் சாட்சி கொடுக்கணும். அப்போ பார்த்திங்கன்னா தேவனுடைய சித்தத்தின்படியாக, தேவனுடைய தரிசனத்தின்படியாக அவர் வந்து எருசலேம்லேருந்து ரோமாபுரிக்கு வந்துடுறாரு. சரிங்களா? அப்போ தேவ ஆவியானவர் நடத்துகிறாரு பாருங்கள். இப்போ ஆவியானவருடைய சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்குறது தான் ரொம்ப முக்கியம் பாருங்கள். அப்போ நான் அடிக்கடி சொல்வதுண்டு, தேவன் தராத ஊழியம் நமக்கு தேவையில்லை, தேவன் தராத பொருள் நமக்கு தேவையில்லை, தேவன் தராத பணமும் நமக்கு தேவையில்லை. இப்போ ஆண்டவர்கிட்ட அடிக்கடி ஜெபம், ஆண்டவரே உங்கள் சித்தம் மாத்திரம் நடக்கட்டும், உங்கள் சித்தம் இல்லாமல் ஒரு பைசா கூட எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, உங்கள் சித்தம் இல்லாத எந்த ஊழியமும் எனக்கு வேண்டாம், உங்கள் சித்தம் இல்லாத எதுவுமே எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, நான் கேட்டாலும் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்ல வேண்டாம், உங்கள் சித்தத்தின்படியாக நடத்துங்க, உங்கள் சித்தத்துக்கு என்ன ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அடிக்கடி நான் ஜெபம் பண்ணுவது உண்டு பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா வேதத்தில் தேவனுடைய சித்தத்தின்படியாக நடந்த ஒரு மனுஷன் நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். பாவியானவர் எவ்வளோ அழகாக அவரை நடத்தினதை நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம் பாருங்கள். ரோமாபுரிக்கு வந்து சேர்ந்துட்டார். சேர்ந்தவுடனே அந்த சேனாதிபதிக்கிட்ட அவர் கேட்குறாரு, நான் வந்து தனித்து குடியிருக்கும்படி உத்தரவு பெற்றுக்கொண்டான். சரி, பார்த்தீங்கன்னா நான் வந்து தனியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து டெய்லி வந்து ஜாமீன் கையெழுத்து போட்டு போகணும். சரிங்களா? அப்போ வந்து அவர் தனியாக தான் இருக்கார். ஆனால் பார்த்தீங்கன்னா அதாவது வீட்டு ஜெயில் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், வீட்டு ஜெயில் மாதிரின்னு சொல்ல முடியாது. அப்போ அது டெய்லி வந்து ஜாமீன் கையெழுத்து வந்து போட்டு போகணும். சரிங்களா? இவர் வந்து பர்மிஷன் கொடுத்துட்டார். இவர் வந்து தனக்காக வாடகைக்கு ஒரு வீடை வாங்கி அந்த இடத்துல வந்து பிரசங்கம் பண்ணிகிட்ருக்காரு. தேவன் வந்து தெய்வ கட்டளை இருக்கார். ஆனால் ஜெயிலுக்குள்ளே போய் இன்னும் ஆட்கள் வர மாட்டாங்க, அங்கே போய் பிரசங்கம் பண்ண முடியாது. ஆனால் தேவன் ஒரு நோக்கத்தோடு தான் இங்கே ரோமாபுரி கொண்டு வந்திருக்கார். ஸோ அவர் மூலமாக சுவிசேஷம் பரவணும் அப்படிங்கிறது தேவ திட்டம். அதனால் வந்து அந்த சேனாதிபதி இடத்துல தேவன் வந்து தயவு கட்டளையிடுறதை நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம் பாருங்கள். அடுத்த பாருங்கள், கடைசி பகுதி 17ஆம் அதிகாரத்திலிருந்து 31ஆம் அதிகாரம் வரைக்கும் கடைசி பகுதி. அந்த 17ஆம் வசனத்தை தலைப்பாக போட்டுக்கலாம். சரிங்களா? கடைசி பகுதி. 3 நாளைக்கு பின்பு பவுல் யூதரில் பிரதானமானவர்களை வரவழைத்தான். அதான் தலைப்பு. சரிங்களா? 17ஆம் வசனத்தை தலைப்பாக போட்டு வச்சா முதல் 2 லைன் தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. 3 நாளைக்கு பின்பு பவுல் யூதர்களில் பிரதானமானவர்களை வரவழைத்தான். அதான் தலைப்பு. சரிங்களா? அவர்கள் கூடி வந்திருந்த போது அவன் அவர்களை நோக்கி, சகோதரரை, நம்முடைய ஜனங்களுக்கும் நம்முடைய முன்னோர்களின் முறைமைகளுக்கும் விரோதமானதொன்றையும் நான் செய்யாமல் இருந்தும்
கட்டப்பட்டவனாக எருசலேமிலிருந்து ரோமர் கைகளில் ஒப்புக் கொடுக்கப்பட்டேன். அவர்கள் என்னை நியாயம் விசாரித்த போது மரணத்துக்கு ஏதுவான குற்றம் ஒன்றும் என்னிடத்தில் காணாதபடியினாலே என்னை விடுதலையாக்க மனதாக இருந்தார்கள். யூதர்கள் அதற்கு எதிர்பேசின போது நான் ராயனுக்கு அபயம் இட வேண்டியதாக இருந்தது. ஆயினும் என் ஜனத்தார் மேலும் யாதொரு குற்றம் சாட்ட வேண்டும் என்று நான் அப்படி செய்யவில்லை. இந்த காரியத்தின் நிமித்தமே உங்களை காணவும் உங்களுடனே பேசவும் உங்களை அழைப்பித்தேன். இஸ்ரவேலுடைய நம்பிக்கைக்காகவே இந்த சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிறேன் என்றான். ஸோ பார்த்தீங்கன்னா யூதரில் பிரதானமானவர்களை அவங்க வந்து ரோமாபுரியிலேருந்து அவர் அழைக்கிறாரு, அவளோட வந்து பேசுகிறாரு. இந்த மாதிரி வந்து நான் வந்து எந்த ஒரு தப்பும் பண்ணல, பட் ஆனால் ரோமர் கையில் வந்து நான் ஒப்பு கொடுக்கப்பட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா அவர்கள் என்னை விசாரிச்சுட்டு அவர்களும் என்னை வந்து விடுதலை பண்ண தான் இருந்தாங்க. ஆனால் வந்து யூதர்கள் வந்து எதிர் பேசினதுனால நான் வந்து என்னை ராயனுக்கு அபய விட வேண்டியதாக இருந்துச்சு. அதனால் வந்து இப்போ நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். இப்போ இஸ்ரவேலுடைய நம்பிக்கைக்காக தான் நான் வந்து இந்த இடத்துல கட்டப்பட்டவனும் நிற்கிறேன். இப்போ இஸ்ரவேலுடைய நம்பிக்கை என்ன அப்படின்னா என்னென்னா, மேசியா வருவார், கிறிஸ்து வருவார், அவர் வந்து ஜனத்தை ரட்சிப்பார். அதுதான் வந்து இந்த இஸ்ரவேலுடைய நம்பிக்கை. ஸோ இவர் வந்து அதான் சொல்கிறார். இவர் வந்து அந்த நம்பிக்கைக்கோசரம் காத்துட்ருக்கீங்கல்ல, அந்த நம்பிக்கையின் நட்சத்திரம் யாருன்னா இயேசு கிறிஸ்து தான். நீங்கள் காத்துட்ருக்கிற அந்த மேசியா அவர் தான் இயேசு. அவர் தான் அந்த இயேசு தான் வந்து அந்த கிறிஸ்து. அந்த இயேசு தான் அந்த மேசியா. அந்த இயேசு தான் உலக ரட்சகர். அவர் தான் விடுவிக்கிறவர். அவர் தான் மரித்தோர் இருந்து உயிரோடு எழுந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி சாட்சி கொடுத்தார். இதுதான் இஸ்ரவேலுடைய நம்பிக்கை. சரிங்களா? அந்த இயேசு கிறிஸ்துவை அறிவிக்கிறது தான் வந்திருக்கேன். அதனால தான் நான் கட்டப்பட்டவனாக உங்கள் முன்னாடி நிற்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். இந்த இஸ்ரவேலுடைய நம்பிக்கைக்காகவே இந்த சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிறேன் என்றான். அதற்கு அவர்கள், உன்னை குறித்து யூதேவையிலிருந்து எங்களுக்கு காகிதம் வரவில்லை, வந்த சகோதரில் ஒருவனும் உன் பேரில் ஒரு பொல்லாங்கை அறிவித்ததும் இல்லை, அதை பற்றி பேசினதும் இல்லை. எங்கும் இந்த மதபேதத்துக்கு விரோதமாய் பேசுகிறதாக நாங்கள் அறிந்திருக்கிறபடினால் இதை குறித்து உன்னுடைய அபிப்பிராயம் என்னவென்று கேட்டறிய விரும்புகிறோம் என்றார்கள். ஸோ பார்த்தீங்கன்னா அங்கே யூதாவிலிருந்து எந்த ஒரு லெட்டர் எங்களுக்கு வரல. அதனால் வந்து இதை குறித்து நீ என்ன சொல்கிறேன்னு சொல்லி உன்னுடைய நீ என்ன நினைக்கிற அது வந்து நாங்கள் கேட்க விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அந்த யூதர்கள் எல்லாம் சொல்கிறாங்க. 23ஆம் வசனம் பாருங்கள். அதற்கு அவர்கள் ஒரு நாளை குறித்து அநேகம் பேர் அவன் தங்கியிருந்த வீட்டிற்கு அவனிடத்துக்கு வந்தார்கள். அவன் காலமே தொடங்கி சாயங்காலம் மட்டும் மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசியின் இருந்து இயேசுவுக்கு அடுத்த விசேஷங்களை அவர்களுக்கு போதித்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சாட்சி கொடுத்து விஸ்தரித்து பேசினான். ஸோ பார்த்தீங்கன்னா அவர் வந்து அதுக்காக ஒரு நாள் வந்து குறிக்கிறாங்க. அப்போ காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அவர்களுக்கு வந்து பிரசங்கிக்கிறார். இப்போ என்னத்தை பேசுகிறார் அப்படின்னா, நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசன பிரமாணத்திலும் இயேசுவை குறித்த தீர்க்கதரிசனங்கள் என்ன எழுதப்பட்டிருக்கு, அது எப்படி நிறைவேறுச்சு அப்படின்னு சொல்லி அதை வந்து சொல்கிறார். நம்ம நியாயப்பிரமாணத்தில் எல்லாமே நம்ம பார்க்குறோம். நியாயப்பிரமாணத்தில் இயேசு கிறிஸ்துவை குறித்த காரியங்கள் போட்டிருக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா தீர்க்கதரிசன ஆகமங்களை அவர் குறித்து போட்டிருக்கு. சரிங்களா? அவருடைய பிறப்பு, அவருடைய பாடு, அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல், அவர் எப்படியெல்லாம் எல்லா காரியங்களும் வந்து அதெல்லாம் வந்து இயேசுக்கு எப்படி ஒத்து போகுது அப்படிங்கிறத வந்து அந்த வேத வசனத்தின் மூலமாக வந்து அவங்களுக்கு வந்து சொல்கிறாங்க. ஏன்னா யூதர்கள் வந்து அந்த பழைய ஏற்பாட்டை வச்சு அது எப்படி நிறைவேற்றுன்னு சொன்னால் தான் வந்து அவங்க வந்து அதை நம்புவாங்க. சரிங்களா? அதை வந்து இவர் வந்து விசாரித்து சொல்கிறார். அதை எல்லாத்துக்குமே எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறார். அவன் சொன்னவைகளை சிலர் விசுவாசித்தார்கள், சிலர் விசுவாசியாது இருந்தார்கள். ஸோ எப்போவுமே ஒரு கூட்டம் எப்போவுமே பிரசங்கம் பண்ணும்போது ஒரு கூட்டம் அதை ஏற்றுக்கொள்ளும், ஒரு கூட்டம் வந்து அதை அலட்சியமாக விட்டு போகிறப்ப அந்த மாதிரி தான் எப்போவுமே. இப்போ நம்ம வேதம் ஃபுல்லாக பார்க்கலாம், இன்றைக்கும் நம்ம பார்க்கலாம். எப்போவுமே எல்லாமே வந்து கனி கொடுக்கறதில்ல. சரிங்களா? எல்லாமே பலன் கொடுக்கறதில்ல. அதான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேர் வந்து விசுவாசிக்கிறாங்க, கொஞ்சம் பேர் வந்து விசுவாசியாக இருக்கிறாங்க. இப்படி அவர்கள் ஒருவரோடு ஒருவர் ஒவ்வாமல் இருந்து புறப்பட்டு போகையில் பவுல் அவர்களுக்கு சொன்ன வாக்கியமாவது 26ஆம் வசனம் பாருங்கள். நீங்கள் காதார கேட்டும் உணராதிருப்பீர்கள், கண்ணார கண்டும் பாராதிருப்பீர்கள். இவர்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தில் உணர்ந்து குணப்படாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படிக்கு இந்த ஜனத்தின் இருதயம் கொளுத்திருக்கிறது. காதுகளினால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள் என்று இந்த ஜனத்தினிடத்தில் போய் சொல்லு என்பதை பரிசுத்தாவி ஏசியா தீர்க்கதரிசியை கொண்டு நம்முடைய பிதாக்களுடன் நன்றாய் சொல்லி இருக்கிறார். ஸோ இந்த வசனம் எங்கே இருக்குது அப்படின்னா, ஆதலால் தேவனுடைய ரட்சிப்பு புறஜாதியாருக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது என்றும் அவர்கள் அதற்கு செவி கொடுப்பார்கள் உங்களுக்கு தெரிந்திருக்க கடவுது என்றான். ஸோ பார்த்தீங்கன்னா அதை பார்த்து சொல்கிறாரு. பார்த்தீங்கன்னா நிறைய பேர் விசுவாசிக்கல. அதனால் அவர் பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் வந்து என்ன ஏசியா தீர்க்கதரிசி ஏற்கனவே சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி நீங்கள் காதார கேட்டு உணர மாட்டீங்க, கண்ணார கண்டும் பார்க்க மாட்டீங்க. நீங்கள் வந்து கண்களினால்
காணாமலும் கேளாமலும் இருதயம் வந்து கொளுத்திருக்கு அப்படின்னு சொல்கிறார். சரிங்களா? ஸோ இந்த வசனம் ஏசாயாவில் எங்கே இருக்குது அப்படின்னா 26, 27 எங்கே இருக்குது அப்படின்னா ஏசாயா 6ஆம் அதிகாரம் 9, 10 வசனங்கள். சரிங்களா? இந்த 26, 27 நடுவில் ஒரு கேப் இருக்குது பாருங்கள், அது பக்கத்தில் எழுதி வச்சுக்கோங்க. ஏசாயா 6, 9, 10. சரிங்களா? அந்த வசனத்தை தான் அவர் சொல்கிறார். பார்த்திங்கன்னா இருதயம் கொளுத்திருக்கு. ரொம்ப ஒரு முக்கியமான காரணம். இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணும்போது சொல்கிறாரு, காதுள்ளவன் கேட்க கடவன் அப்படிங்கிறார். ஸோ பார்த்திங்கன்னா நிறையா விதைக்கப்படுகிறது. ஆனால் பார்த்திங்கன்னா அதை கவனமாக கேட்குறவங்க என்ன பண்ணுவாங்க, அதை வந்து ஏற்றுக்கொண்டு பலன் கொடுக்குறவர்களாக இருக்காங்க. ஆனால் நிறையா விதைகள் வந்து வேஸ்ட்டாக போயிடுது. அதுதான் அவர் சொல்கிறார். சரிங்களா? அந்த மாதிரி தான் இருப்பீங்க. அப்போ பார்த்திங்கன்னா அந்த உணர்வு ரொம்ப முக்கியம். பாருங்கள், இப்போ ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கணும், ஆண்டவரே எனக்கு வந்து ஒரு உணர்வுள்ள இருதயத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கணும். அதாவது தேவவசனத்தை வந்து நம்ம வந்து உணர்ந்து அதைப்படியாக நம்ம திருத்திக்கிறவர்களாக இருக்கணும். பாருங்கள், இப்போ காரணம் என்னென்னா சொல்கிறார் பாருங்கள், இருதயம் கொளுத்திருக்கிறது. இருதயம் தான் ரொம்ப முக்கியம். பாருங்கள், ஏன்னா எல்லாவற்றையும் பார்க்கலாம். இருதயமே திரிக்குள்ளதும் மராக்கேடுள்ளதுமாக இருக்குதுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அதனால தான் ஆண்டவர் கேட்குறாரு, உன் இருதயத்தை எனக்கு தான். உன் இருதயம் சரியாயிடுச்சுன்னா எல்லாமே சரியாயிடும். ஏன்னா இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசு அப்படின்னு சொல்கிறார். அப்போ இருதயம் கரெக்ட் ஆகிடுச்சுன்னா எல்லாமே சரியாயிருப்பாருங்க. அதான் வந்து சாலமோன் ஜெபிக்கும்போது ஜெபம் பண்ணுறார், ஆண்டவரே தாவீது ஜெபம் பண்ணும்போது சொன்னார், என் மகனுக்கு உத்தம இருதயத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சரிங்களா? ஸோ நமக்கு எப்படிப்பட்ட ஒரு இருதயம் வேணும் அப்படின்னா, கல்லான இருதயம் இல்லாமல் ஒரு சதையான இருதயம். ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே எனக்கு எதையுமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இருதயத்தை கொடுங்க. வசனத்தை அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய, வசனத்துக்கு கீழ்ப்படியக்கூடிய ஒரு உத்தம இருதயத்தை கொடுங்க. ஒரு கீழ்ப்படுகிற இருதயத்தை, ஒரு சதையான இருதயத்தை கொடுங்க. உமக்கு பயப்படுகிற ஒரு இருதயத்தை எனக்கு கொடுங்க ஆண்டவரே. வசனத்துக்கு நடுங்குகிறவனா என்னை மாற்றுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கணும். இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியம். பாருங்கள், நானும் அடிக்கடி ஜெபம் பண்ணுவது வசனத்தில் நம்ம பார்க்குறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாக இருங்கள். இப்போ தேவன் பார்த்தீங்கன்னா மனுஷ வார்த்தைகள் கூட நம்ம தள்ளி விடலாம். ஆனால் தேவனிடத்துலேருந்து வருகிற ஒரு வார்த்தையை நம்ம வந்து ஒரு நாள் அலட்சியம் பண்ணக்கூட தள்ளக்கூடாது. ஆண்டவர் ஒரு ஆலோசனை சொன்னார்னா, ஆண்டவர் ஒரு காரியத்தை நீ இதை விடு, இதை செய் அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு வந்து ரொம்ப நம்ம ஆக்டிவாக இருக்கணும். பாருங்கள், இப்போ எவ்வளோக்கு நம்ம ஆக்டிவாக இருக்கோமோ ஆண்டவர் அந்த அளவுக்கு வந்து பிரியப்படுவார், நம்மளை மாற்றுவார், நம்ம மறுவப்படுத்துவார், நம்மளை வல்லமையாக எடுத்து பயன்படுத்துவார். நமக்கு வருகிற ஆசீர்வாதத்துக்கு வாய்க்கால்கள் நம்ம ஓப்பன் பண்ணுறோன்னு அர்த்தம். பாருங்கள், சரிங்களா? இது ரொம்ப முக்கியமான. இப்போ இருதயத்தை நம்ம காத்துக்கணும். ஆண்டவர் சொன்னால் அதான் இருதயத்தை காத்துக்கொள், எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதுதான் ஜீவ ஊற்று. சரிங்களா? அதை நீங்கள் ஒழுங்காக பார்த்துட்டோம்னா எல்லா சப்ளையும் வந்துடும். பரலோகத்துலேருந்து எல்லா ஆசீர்வாதங்களும் எல்லா சப்ளையும் வந்துடும். சரிங்களா? ரொம்ப முக்கியம். பாருங்கள், இப்போ இருதயம் பார்த்தீங்கன்னா அதான் பக்தன் ஜெபமனுவோ சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் வாயின் வார்த்தைகளை இருதயத்தின் தியானம் சமூகத்தில் பிரீதியாக இருப்பதாக அப்படின்னு சொல்லி பிரியமாக இருப்பதாக சொல்லி ஜெபம் பண்ணுறாரு. பாருங்கள், இப்போ இருதயத்தை நம்ம எச்சரிக்கையாக காத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியம். பாருங்கள், இப்போ தேவ ஆலோசனை தள்ளாதபடிக்கு நம்ம தேவனுடைய வார்த்தையை, தேவனுடைய ஆலோசனை, அதை வந்து அப்படியே பெற்றுக்கொள்ளும்படியாக அதுக்கு உடனே கீழ்ப்படுகிறவர்களாக இருக்கணும். பாருங்கள், இப்படி அவன் சொன்ன பின்பு யூதர்கள் தங்களுக்குள்ளே மிகவும் தர்க்கம் போய்விட்டார்கள். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டத்தார் வந்து அவர் சொல்கிறது சரிதான் அப்படின்னா, இன்னொரு கூட்டத்தார் இல்லை அப்படின்னு சொல்லி பேசி தர்க்கம் பண்ணிட்டு போயிட்டாங்க. பவுல் தனக்காக வாடகைக்கு வாங்கியிருந்த வீட்டிலே 2 வருஷம் முழுவதும் தங்கி தன்னிடத்தில் வந்த யாவரையும் ஏற்றுக்கொண்டு மிகுந்த தைரியத்துடனே தடையில்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய விசேஷங்களை உபதேசித்து கொண்டிருந்தான். பவுல் என்ன பண்ணுறார், வாடகைக்கு ஒரு வீடை எடுத்து 2 வருஷமாக தங்க இல்லாதபடி வந்தவங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு மிகுந்த தைரியத்தோடு தேவனுடைய வசனத்தை, இயேசு கிறிஸ்துவை பற்றிய விசேஷங்களை உபதேசித்து கொண்டிருந்தான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சரிங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா இது ஒரு அற்புதமான ஒரு புக்கு. பார்த்துங்க, அதில் பார்த்தீங்கன்னா மிகுந்த தைரியத்துடனே அப்படின்னு சொல்லி போட்டுங்க, தடை இல்லாமல். ஸோ எந்த தடைகள் ஆரம்பத்தில் தடையிலே இல்லை. பாருங்கள், தடையில்லாதபடிக்கு அவர் பாட்டுக்கு தேவனுடைய வசனத்தை, இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை, இயேசு கிறிஸ்துவனுடைய உபதேசத்தை அவர் பாட்டுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கார். பாருங்கள், தடையில்லாதபடிக்கு 2 வருஷம் வாடகைக்கு வாங்கியிருந்த வீட்டில் வந்து சொல்லிகிட்டே இருக்கார். தைரியம் வந்து ரொம்ப முக்கியம். பாருங்கள், ஊழியம் செய்கிற நமக்கு தைரியம் தேவை. ஒரு புதுசாக ஒரு காரியத்தை செய்ய நமக்கு தைரியம் தேவை. தேவனுடைய வழிநடத்தல் தேவை. பாருங்கள், சரிங்களா? பார்த்தீங்கன்னா அதை எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதீர்கள் ஆண்டவர் சொல்கிறார். பாருங்கள், சரிங்களா? அப்போ இந்த தைரியம் எப்படி வருது? இப்போ இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் நமக்கு தைரியம் உண்டாயிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம வேத வசனத்தில் பார்க்கோம். சரிங்க, அப்போ நம்ம கேட்கணும், ஏசப்பா நம்ம மாதிரி தைரியமாக இருக்க கருத்தை எனக்கு கிருபை செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இப்போ எத்தனையோ உபத்திரங்கள் வரலாம், பாடுகள் வரலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்கிறார் பாருங்கள், நம்ம தைரியப்படுத்துகிறார். பாருங்கள், உலகத்திலே உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன்னு சொல்கிறேன். நான் உலகத்தை ஜெயித்தேன், நான் உன் கூட இருக்கேன், நீ தைரியமாக இரு. ஆண்டவர் சொல்கிறார், நீ பயப்படாதே, திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை விட்டு விலகுவதில் உன்னை கைவிடுதல்னு சொல்கிறார். பாருங்கள்,
உடனே மோசே போனேன்னு ஆண்டவர் யோசுவாவை தைரியப்படுத்தி திடப்படுத்துகிறார் பாருங்க. அப்போ பார்த்தீங்கன்னா எலியா பார்த்தீங்கன்னா சுருண்டு படுத்துடுறாரு. உடனே ஆண்டவர் எடுத்து தட்டி எழுப்பி தூரம் அனுப்பி நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் அப்படின்னு சொல்லி அனுப்புறதை நம்ம பார்க்குறோம் பாருங்க. நம்ம தைரியப்படுத்துகிற தேவனாக இருக்கேன், பயப்படாத திடன்குள் தைரியமாக இரு, நான் பார்த்துக்கிறேன், நான் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு பாருங்க. சரிங்களா, பார்த்தீங்கன்னா இந்த வேதத்தில் பார்க்குறோம். நான் தான் ஏற்கனவே சொன்னதுபடி புதிய ஏற்பாட்டில் பார்த்திங்கன்னா 2 பேருடைய சரித்திரம், முழு சரித்திரம் நம்ம பார்க்க முடியும். ஒன்று இயேசு கிறிஸ்து, அவருடைய பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த உலகோன சரித்திரங்கள், சத்தியங்கள் நம்ம வேதத்தில் பார்க்க முடியும். அடுத்து இன்னொன்று பார்த்திங்கன்னா அவர் ரட்சிக்கப்பட்ட நாள் முதல் அவருடைய இறுதி வரைக்கும் உள்ள அவர் செய்த ஊழியங்கள் நம்ம வேதத்தில் பார்க்க முடியும். சரிங்களா, பார்த்தீங்கன்னா 31ஆம் வசனம் பாருங்கள். மிகுந்த தைரியத்தடையில்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்து கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை பற்றிய விசேஷங்களை உபதேசித்து கொண்டிருந்தான். ஸோ அப்போ எதை உபதேசிக்கிறார் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை பற்றி பிரசங்கிக்கிறார். அதுதான் முக்கியம் பாருங்கள். அப்போ இயேசு கிறிஸ்து தான் இந்த வேதத்தின் மையம். சரிங்களா, அப்போ இயேசு கிறிஸ்து தான் வேதத்தின் மையம். அப்போ நீங்கள் ஊழியக்காராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் பழைய ஏற்பாடு போதித்தாலும் சரி, புதிய ஏற்பாடு போதித்தாலும் சரி, உங்களுக்கு மையம் எதுனா யாருன்னா இயேசு கிறிஸ்து தான். அப்போ ஜீசஸ் இஸ் த ஹீரோ ஆஃப் த பைபிள். சரிங்களா, ஜீசஸ் இஸ் காட், ஜீசஸ் இஸ் த ஹீரோ ஆஃப் த பைபிள் சொல்கிறோம். இயேசு கிறிஸ்து தான் இயேசு கிறிஸ்து தான் முக்கியம் பாருங்கள். இந்த இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய ஆசீர்வாதங்களுக்காகவும், நம்முடைய சாபங்களுக்காகவும், நம்முடைய விடுதலைக்காகவும் நம்ம சிலுவையில் ரத்தம் சிந்தினது இயேசு கிறிஸ்து தான். சரிங்களா, அப்போ நீங்கள் என்ன ஒரு பிரசங்கம் பண்ணாலும் சரி, இயேசு கிறிஸ்து அதில் மையமாக இருக்கணும். சரிங்களா, அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் பழைய ஏற்பாடு பேசினாலும் சரி, புதிய ஏற்பாடு பேசினாலும் இயேசு கிறிஸ்து அதில் மையமாக இருக்கணும். இயேசு கிறிஸ்து தான் நமக்கு பூரண மாதிரி. வேதம் சொல்லுது நமக்கு பூரண மாதிரி யாருன்னா இயேசு கிறிஸ்து மாத்திரம் தான். சரிங்களா, அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு பூரண மாதிரியாக இயேசு கிறிஸ்துவை நம்ம காட்டி கொடுக்கணும் பாருங்கள். பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரசங்கம் போனாலும் அதில் இயேசு கிறிஸ்துவை மையப்படுத்தி இருக்கணும். சரிங்களா, அதை மையமாக தான் எல்லா பிரசங்கங்களே இருக்கணும் பாருங்கள். இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் பவுல் என்ன பண்ணார், அழகாக பார்த்தீங்கன்னா அவர் கொடுத்த ஊழியத்தை, அவர் கொடுத்த கிருபையை, அவர் கொடுத்த அந்த அழைப்பை வெற்றிகரமாக முடிச்சதை நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். அதை நம்ம வேதத்தில் பார்க்குறோம். 2 தீமோத்தேயு எழுதுகிறாரு, நல்ல போராட்டத்தை போராடினான், ஓட்டத்தை முடித்தேன், பார்த்தீங்கன்னா விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் எனக்கு நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு மாத்திரம் இல்லை, யாரெல்லாம் இந்த ஓட்டத்தை வெற்றிகரமாக முடிக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்குமே நீதியின் கிரீடம் ஆண்டவர் தருவார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ அந்த ஓட்டத்தை முடிக்கிறது தான் ரொம்ப முக்கியம் பாருங்கள். ஸோ ஆரம்பம் எப்படி இருந்தாலும் சரி, அந்த ஓட்டத்தை நம்ம வெற்றிகரமாக முடிக்கிறது ரொம்ப அந்த ஃபினிஷிங் கிறிஸ்தவ வாழ்க்கையை பொறுக்க ஆண்டவர் சொல்கிறார். ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. முடிவு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரிங்களா, ஒரு வேலை ஆரம்பம் எப்படி வேணாலும் இருக்கலாம், குணமுலாக இருக்கலாம், ஆனால் ஆண்டவர்கிட்ட நீங்கள் ஒப்பு கொடுங்க, உங்கள் முடிவை சரியாக முடிப்பை ஆண்டவருக்கு உதவி செய்வார், கிருபை பாராட்டுவார் பாருங்கள். இவர் நமக்கு ஒரு நல்ல ஒரு சவால் பாருங்கள். இப்போ நம்ம கேட்கணும் பார்த்தீங்கன்னா 13ஆம் அதிகாரத்திலிருந்து கிட்டத்தட்ட 28ஆம் அதிகாரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா முதல் 3 மிஷினரி பயணங்கள் பார்த்திங்கன்னா மக்கதோனியாவில் ஆரம்பித்து 2 மிஷினரி பயணங்களை மக்கதோனியாவில் ஆரம்பித்து இது அந்தியோகியில் முடிக்கிறாரு. அடுத்த 3ஆம் மிஷினரி பயணத்தில் அந்தியோகியில் ஆரம்பித்து மறுபடியும் எருசலேமுக்கு வர்றாரு. அவர் பார்த்திங்கன்னா 26ஆம் அதிகாரத்துலேருந்து எருசலேமில் அவர் செஞ்ச ஊழியங்கள், அப்புறம் சிசரியாவில் அவர் செஞ்ச ஊழியங்கள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரோமாபுரியில் அவர் செஞ்ச ஊழியங்கள். சரிங்களா, இந்த 3 பகுதி. இப்போ இதில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாலே ஆவியானவர் எப்படி அவர் சித்தத்தின்படியாக நடத்தினார் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். சரிங்களா, அப்போ ஒரே ஒரு வாழ்க்கை நமக்கு ஆண்டவர் ஒரே ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்காரு. அதை நமக்கு என்ன வச்சுருக்காரோ நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்டிங்கன்னா அவர் செய்வார் பாருங்கள், அவர் காண்பிப்பார். சொல்லுங்கள், அதை நீங்கள் பிடிச்சிட்டு போகணுங்க. அதுதான் வாழ்க்கையின் ஒரு சக்ஸஸ் பாருங்கள். ஒரு சக்ஸஸான வாழ்க்கை அப்படின்னு என்னென்னா கர்த்தர் நமக்கு என்ன வச்சுருக்காரோ அதை தெரிந்து கொண்டு அந்த ட்ராக்கில் போகிறத நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஓட்டத்தை ஆண்டவர் வச்சுருக்காரு. அப்போ அந்த ஓட்டத்தை பிடிச்சிட்டு ஓட்டுறது தான் நமக்கு, அதுதான் ஒரு வெற்றியான வாழ்க்கை. அதில் போகும்போது ஆண்டவர் அந்த வெற்றியான வாழ்க்கையை முடிக்க ஆண்டவர் கிருபை பாராட்டுவார் பாருங்கள். சரி, ஆண்டவர்கிட்ட நம்ம கிருபை, ஆண்டவரே எனக்கு என்ன வச்சுருக்கீங்க அதை காண்பீங்க. அப்போ அதில் நம்ம இப்போ நம்ம தேவனுடைய கிருபையை நம்ம சார்ந்து கொள்ளணும் பாருங்கள். சரிங்களா, அப்போது தேவ கிருபை பவுலோடு இருந்து அந்த ஓட்டத்தை முடிக்க தேவன் கிருபை செஞ்சார். அப்போ அந்த தேவன் பச்சைபாதம் உள்ளவர். நம்மளும் கேட்கணும், ஆண்டவரே பவுல் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஓட்டத்தை வெற்றிகரமாக முடித்தார். அப்போ பவுல் தன்னுடைய ஓட்டத்தை வெற்றிகரமாக முடித்தார். அநேக அப்போஸ்தலர்கள் நம்முடைய ஓட்டத்தை வெற்றிகரமாக முடித்தாங்க. அநேக பரிசுத்தவான்கள் இன்னும் ரீசெண்டாக மரித்து போனவங்க அநேக இருக்காங்க, ஓட்டத்தை வெற்றிகரமாக முடித்தாங்க. நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே என்னுடைய ஓட்டத்தை நான் வெற்றிகரமாக முடிக்க எனக்கு கிருபை பாராட்டுங்க ஆண்டவர்னு சொல்லி நம்ம கேட்கணும். சரிங்களா, ஒரே ஒரு வாழ்க்கை தேவனுக்காக வாழ்வோம், தேவனுக்காக அர்ப்பணிப்போம். தேவன் நமக்கு என்ன வச்சிருக்கிறாரோ அதை நம்ம முழு பலத்தோடு பயன்படுத்துவோம். தேவன ராஜ்யத்தை கட்டுவோம். கர்த்தர் இதன் மூலமாக மகிமைப்படுவாராகும். சரிங்களா, இதில் 28ஆம் அதிகாரத்தில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா
மெலித்தா தீவுக்கு வர்றாங்க. மெலித்தாவின் ஊழியங்கள் நம்ம பார்க்குறோம். ஸோ பார்த்தீங்கன்னா புப்ளியு அந்த தீவுக்கு முதலாளி அவருடைய அப்பாவை குணமாக்குறார். அதை கேட்டேன்னா தீவில் இருக்கிற எல்லாரும் வந்து குணமாக்கப்பட்டாங்கன்னு சொல்லி பார்த்தோம். அப்புறம் மறுபடியும் அந்த இடத்துல வந்து புறப்பட்டு மறுபடியும் ரோமாபுரிக்கு வர்றாரு. ரோமாபுரி வந்தோன்னா ரோமாபுரியில் இருக்கிற அந்த யூதரில் பிரதானமானவர்களை கூப்பிட்டு வந்து பேசுகிறாரு. காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் பேசுகிறாரு. நல்லா பேசி அவர் இயேசுக்கு அடுத்த காரியங்கள் எல்லாம் சொல்கிறாரு. சொன்னோன்னா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேர் விசுவாசிக்கிறாங்க, கொஞ்சம் பேர் விசுவாசியாக போகிறாங்க. பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்ணுறாரு, அரஸ்ட்லேயே தான் இருக்கார். பட் ஆனால் வந்து அந்த அந்த சேனாதிபதிகிட்ட கேட்டு பெர்மிஷன் வாங்கிட்டு தனி வீட்டில் வந்து இருக்கார். தனி வீட்டில் வாடகைக்கு இருந்துட்டு எல்லாரையும் சேர்த்து கொண்டு தேவனுடைய வசனத்தை தன் உயிர் இருக்கிற வரை கடைசி மூச்சு வரை முழு பலத்தோடு பார்த்தீங்கன்னா தினம் பார்த்தீங்கன்னா தேவனுடைய இயேசு கிறிஸ்துவுக்கு அடுத்த காரியங்களை உபதேசித்து கொண்டிருக்கிறத நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். சரிங்களா? நம்ம ஊழியத்தை வெற்றிகரமாக முடிச்சதை நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். சரிங்களா? ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிச்சிடலாம். ஏசப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த அப்போஸ்தலர் புக்கை முடிக்க கர்த்தர் அனுகிரகம் பாராட்டினீரே, உமக்கு நன்றி. இதனுடைய சத்தியங்கள் 100 எங்கள் வாழ்க்கையில் பெருக கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. நீர் எங்களுக்கு என்ன கிருபை கொடுத்துருக்கிறீரோ ஏசப்பா, என்ன தாழ்ந்த அழைப்பை வைத்திருக்கிறோம் அதை ஏசப்பா அந்த லக்கை வைத்திருக்கிறோம், அதை நாங்களும் ஏசப்பா இப்படி பவுல் கிருபை கொடுத்து வெற்றிகரமாக முடிக்க கிருபை பாராட்டினார். அப்படியா நீர் எங்களுக்கும் கிருபை தந்து ஏசப்பா எங்கள் ஊழியத்தை வெற்றிகரமாக முடிக்க அனுகிரகம் பாராட்ட வேண்டும் ஜெபிக்கிறேன். சொல்லப்பட்ட இந்த சத்தியங்கள் 100 பிறந்த அந்த விசுவாசிகள் யார் கேட்டாலும் சரி அவங்களுக்கு வாழ்க்கையில் அது பலன் கொடுக்க கர்த்தர் அனுகிரகம் பாராட்ட வேண்டும் கிருபை பாராட்ட வேண்டும் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் எல்லாவற்றும் கேட்குறோம் ஜெபம் நல்ல பிதாவே. ஆமேன்.